ஏற்கனவே சொன்னது போல நாட்களிலும் உங்க எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹalleluya. ஹாப்பி நியூ இயர். இந்த ஆண்டு ஒரு கிருபையின் ஆண்டாக கர்த்தர் உங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நம்பிக்கையோடு கூட, சமாதானத்தோடு கூட, சந்தோஷத்தோடு கூட நம்ம வாழும்படிக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். என கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவிக்கிற தேவன். அவர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. வாழ்க்கையில எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் போதுமானவர். ஹalleluya. போதுமானவர்னா போதுமானவர் தான். நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாமும் கூட அநேக காரியங்களை குறித்து நம்ம வரிசையாக தியானித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நமக்கு ஒரு அனுதினமும் மீட்டிங்ஸ் அட்டன் பண்றவங்க இருக்கிறீங்க, இல்லைன்னா சில சில நாட்கள் அட்டன் பண்றவங்க இருக்கிறீங்க. எப்படியா இருந்தாலும் கர்த்தருக்கு நீங்க எடுக்கிற இந்த முயற்சி, மீட்டிங் அட்டன் பண்ணணும், இப்படி ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவழிக்கணும் என்று சொல்லி நீங்க எடுக்கிற முயற்சி ஒரு நாளும் வீண் போகாது. ஏன்னா ஆண்டவரோடு கூட நாம் அதிகமாக சேர்ந்து நாம் ஜீவிக்க ஜீவிக்க மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் நல்ல விதமாக நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட வாக்கு தத்தங்களை குறித்து நம்ம தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வாக்கு தத்தங்கள், ஏன்னா புதிய வருடனாவே புதிய புதிய வாக்கு தத்தங்கள், புதிய காரியங்களை குறித்து நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் பாருங்க. ஆனா ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு வாக்கு தத்தம் அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் அனுதினமும் நம்மை நடத்த போதுமானவரா இருக்கிறார். இந்த வருஷத்துக்கே அந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம்தான் ஆண்டவர் பேசுவார்னு சொல்லி நம்ம இருந்துடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அனுதினமும் அவருடைய கிருபை புதுசா இருக்குது. அடிக்கடி அவருடைய பிரசன்னத்துல நம்ம போய் நிக்கணும். அவருடைய சமூகத்துக்கு நம்ம போகிறவர்களா இருக்கணும். தினமும் வேதத்தை வாசிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். அதுவும் நான் தினமும்னு சொல்றப்ப அப்பப்ப அவருடைய சமூகத்துக்கு நம்ம போய் ஏதோ காலையில நான் ஜெபிச்சிட்டேன், அவ்வளவுதான், இன்னைக்கு உரிய கோட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இல்லாம எப்போதுமே அவர் இடத்துல அடிக்கடி ஒரு ஒழுங்கு இருக்கணும். அதுக்காக நான் எப்பவுமே ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன். சிலர் நான் அப்படி சொல்ற பழக்கம் உண்டு. நான் எப்பவுமே அவரோட தான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், அவர்கிட்ட நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். அதனால என்ன அது ஒரு பர்டிகுலர் டைம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்ற சிலர்லாம் அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு ஒழுங்கற்ற தன்மையாக இருக்கிறது. நம்ம ஒரு ஜெபிப்பதற்கென்று சொல்லி நமக்கு ஒரு நேரம் இருக்க வேண்டும். நம்ம பாடலை பாடி ஒரு ஒரு ஏதாவது ஒரு டெய்லி பிரெட், ஏதாவது டெய்லி ரீடிங், ஏதாவது ஒரு பிளான் வச்சு அதை ஜெபிக்கணும். ஒரு சில வசனங்களை அப்படி முறையா நம்ம அதிகாரங்களாக, சாப்டர்ஸ் ஆக, இல்லைன்னா டாபிக்கல் ஸ்டடிஸ் ஆக, இப்படி நமக்கு ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு ஜெப டைம் இருக்கணும். ஆமா, புதிய வருடத்துல அட்லீஸ்ட் நமக்கு என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கணும். ஆண்டவரே, என் ஜெப நேரத்தை நான் ஒழுங்குபடுத்த விரும்புறேன். ஆண்டவரே, எல்லாம் மியூட் எடுத்துட்டு சொல்லுவீங்களா? நானும் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆண்டவரே இன்னும் இந்த கொஞ்சம் இப்படி சில காரியங்கள்லாம் நான் பண்ணணும்னு. ஹalleluya, ஹalleluya. அப்படி நம்ம ஒரு முறையா நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கலாம். அப்பா, எனக்குன்னு ஒரு ஜெப நேரத்தை, ஆமா ஆண்டவரே, நான் சரியாக அதை நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போமா? ஒரு ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, நீங்க எனக்கு செய்ய போவதற்காக நன்றி. ஹalleluya. அப்படி பாருங்க, நிறைய பேர் நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனாலும் கூட ஒரு தனிப்பட்ட ஜெபம், இப்படி குழுக்களாக இணைந்து ஜெபம், நம்ம குடும்பங்களாக இணைந்து ஜெபிக்கிற பழக்கம், இப்படி எல்லா பழக்கத்தையும் நம்ம பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்காக நான் வேலையே செய்ய மாட்டேன், சமைக்கவே மாட்டேன், எந்நேரமும் நான் பண்ணிட்டே இருப்பேன் நம்ம சொல்ல முடியாது. நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம், நமக்குன்னு கொடுத்துருக்கிற வேலையை செய்யணும், ஊழியத்தை செய்யறோம், நம்ம என்ன பண்றோம், சமைக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், எல்லாமே தான். ஆனா அதெல்லாம் பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், எல்லாத்தையும் செய்து முடிக்கிறது. இப்ப நம்ம கொஞ்சம் அதை ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும். எனக்குலாம் அது ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்திருக்கு. அப்ப இது ஆண்டவரே, இதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க, இந்த டைமை இப்படி நான் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ண போறோம். ஆமா, இந்த ஆண்டுல புதிய காரியங்களை நாம் செய்ய நம்ம பிரயாசப்படுவோம். தேவனோடு கூட நேரத்தை செலவழிக்க நாம ஆண்டவர் இடத்துல அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அப்படி சொன்னது போல அனுதினமும் நம் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சமயத்துல நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்கு தத்தங்கள், நமக்கு அவர் கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தங்கள், அது நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு பெரிய முக்கியம்.
என்று சொல்லி நம்ம தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அவர் வார்த்தையை அனுப்பி காரியங்களை செய்கிறார். அவர் என்ன பண்றாரு? அவருடைய வார்த்தை சகல காரியங்களை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை அவர் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி இந்த வேத வார்த்தைக்கு அவர் முக்கியத்துவத்தை, அவர் வாயிலிருந்து இந்த வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒண்ணுதான். இதை நம்ம அப்படி பிரிச்சு பார்க்க முடியாது. அப்ப இதுல இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமானது என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாமே ஆபிரகாம் சந்ததியாக நம்ம இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்ம எல்லாருக்குமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அத்தனை வாக்கு தத்தங்களும் நமக்கு எப்படி இருக்குதா? சொந்தமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சில சூழ்நிலைகள்ல நம்ம அப்படியே பயத்துல, நம்ம அப்படியே இருளுல, இறுக்கத்துல, டிப்ரெஷன்ல, இல்லைன்னா போராட்டத்துல, பிரச்சனையில, மன சோர்வுல, அப்படியே நம்ம எதையுமே ஒரு லட்சியமே இல்லாம ரொம்ப வேதனையோடு கூட இப்படியே தான் இருக்கும். வாழ்க்கை முழுக்க, என் ஆயுசு முழுக்க இது இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம அப்படிப்பட்டவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய வேதம் நமக்கு ரொம்ப கிளியரா சொல்லுது, நம்ம வாழ்க்கைய கர்த்தர் மாற்ற விரும்புகிறாராம். நம்ம வாழ்க்கைய மாற்ற விரும்புகிறார், நம்ம சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். இன்னும் சொல்லட்டா, நாம ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரும். ஹalleluya, ஹalleluya. மற்றவர்களுடைய வாழ்க்கை, நம்மளுடைய உடன்பிறப்புகளா இருக்கலாம், நம்மளுடைய பிள்ளைகளா இருக்கலாம், நம்மளுடைய சுற்றுப்புறத்தாரா இருக்கலாம், நம்மளுடைய தேசமா இருக்கலாம், நம்மளுடைய சபையா இருக்கலாம். இப்படி நம்ம மற்றவர்களுக்காக, சிலருக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆனா நம்ம ஜெபித்து அவர்களுக்காக நம்ம அப்படி நம்ம காரியங்களை செய்யும் பொழுது, வார்த்தைகளை விசுவாசித்து நம்ம பண்ணும் பொழுது நிறைய காரியங்கள்ல மாற்றம் வரும். அதுதான் பாருங்க வேதம் நமக்கு கிளியரா சொல்லுது. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த வாக்கு தத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறது என்று சொல்லி நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுலதான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம். சரி, ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ரீதியாக நமக்கு கிடைச்சிருக்கிற சாக்கியங்கள், வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லிலாம் நம்ம தியானிக்க தொடங்கணும். அப்ப அதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது முதலாவது ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது, இது எல்லாம் எப்படி நம்ம சொந்தம், நமக்கு சொந்தம், நம்ம எப்படி அதெல்லாம் அப்படி சுதந்திரிக்கிறது என்று சொல்வதற்கு முதல்ல ஒரு காரியத்தை நம்ம படிச்சோம். எபேசியர் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 1 எடுத்துக்கொண்டு அதுல 4வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:4. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமென், ஹalleluya. இப்ப பாருங்க, 21வது வசனத்தை வாசிக்கலாமா? அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து. அவரை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அவருடைய பிதாவின் வலது பாரிசத்துல உட்காரும்படிக்கு செய்துட்டாரு. இப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணிருக்கிறோம்? அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு திரும்பவுமாக அவரோடு கூட உயிர்த்து நாமும் கூட உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்த்துட்டோம். போன வாரமே அதை குறிச்சு நம்ம தியானிச்சோம். உன்னதங்களில அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். சரி, என்ன உட்கார்ந்து இருக்கிறோம்? உன்னதங்கள்ல அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம்னா அது என்ன என்று சொல்லி நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பெரிய தோல்வியே என்னன்னா, நம்ம யாருங்கிறது நமக்கே தெரியாததுதான். நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்டவங்க, நமக்கு எப்படிப்பட்ட அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நமக்கு புரியாம இருக்கிறனாலதான் அநேகருடைய வாழ்க்கை நமக்கு எப்படின்னா வெற்றி இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா பாருங்க, நம்ம இதையெல்லாம் அறிந்து கொண்டு nothing is too late, அறிந்து கொண்டு நாம் ஜெயிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல பயத்திலும் இருளிலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே விதமான கட்டுக்குள்ளாக, அதே விதமான சாபத்துக்குள்ளாக, அதே விதமான ஒரு மாதிரியான ஒரு இருளுக்குள்ளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம we have the authority in Christ. நம்ம உன்னதங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது இது ரொம்ப முக்கியமான சத்தியம். உன்னதங்கள்ல இப்ப ஒரு ராஜா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு ராஜா இருக்கிறாரு அப்படின்னா அந்த ராஜாவை சுற்றி உங்களுக்கு இருக்கைகள் போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த ராஜாவுக்கு ஆமா சுற்றில அப்படியே இருக்கைகள் போட்டிருப்பாங்க. அப்ப பக்கத்துல, ராஜாவுக்கு பக்கத்திலேயே யார் உட்காருவா?
யார் உட்காருவா ராஜாவுக்கு பக்கத்துல? என் மக ராணிங்கிறா. சரி, அடுத்தது வேற யார் உட்காருவாங்க ராஜாவுக்கு பக்கத்துல? ராஜான்னா பிள்ளைகள், தெரியாதோ, கதைகள்ல படிச்சிருக்கோம்ல. சொல்லுங்க. அமைச்சர்கள், அமைச்சர்கள் அல்லது பிள்ளைகள். அமைச்சர்கள், பிள்ளைகள் அப்படின்னா அப்ப பாருங்க, ராஜாவுக்கு பக்கத்துல முக்கியமான பிரதிநிதிகள் தான் உட்கார முடியும் இல்ல. யாரோ ஒருத்தங்க அப்படி இல்ல. அப்ப பாருங்க ராஜா அப்ப அதுல நம்ம அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிரும். ஓ, இவங்கெல்லாம் முக்கியமானவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்டவங்க, ஓ இவங்கெல்லாம் ரொம்ப அதிகாரம், அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அவங்களுக்கு பவர் இருக்கு, ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், அவர்களுக்கு என்று மந்திரி, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பதவியில இருக்கிறவங்க தான் அவருடைய கூடவே இருக்க முடியும் என்று சொல்லி நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப we are seated in heavenly realms அப்படின்னா, அதாவது நம்ம தேவனோடு கூட அவருடைய வலது பாரசத்துல கிறிஸ்துவோடு கூட நாமும் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, we have given the authority. நமக்கு அப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு அப்படிப்பட்ட அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சரி, லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனத்தை பார்த்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 10:19 வேக வேகமா எடுத்து வாசிக்கலாம். மற்றவர்களும் இணைந்து இருக்கிறீங்கன்னு நான் இதோ நம்புறேன். ஆ, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் ஆ, சத்துருனுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு ஆ. அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? பாருங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எல்லாரும் சொல்லுங்க, மியூட் எடுத்துட்டு, ஒன்றும் என்ன சேதப்படுத்த மாட்டாது சொல்லுங்களேன். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு சொல்லுங்களேன். என் ஒன்றும் என்ன குடும்பத்தையும் சேதப்படுத்த மாட்டாது, சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் எங்களை என்னையும் சேதப்படுத்த மாட்டாது. இன்னும் ஒரு முறை, ஒன்றும் எங்களை ஒன்றும் உங்களை சேதப்படுத்த சேதப்படுத்த மாட்டாது. மாட்டாது. ஏன்னா கர்த்தர் சகல வல்லமையும் அதிகாரத்தையும் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா ஒரு அவல நிலைமை என்னன்னா, we don't know what is about the authority. நமக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, எப்பேற்பட்ட இந்த அத்தாரிட்டிய கொடுத்திருக்கு நமக்கு. அங்க உன்னதங்கள்ல அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறோம்னு புரியல. அப்படி உட்கார்ந்து இருக்கிறோம்னா என்ன, அதனால நமக்கு என்ன பயன், அதனால நான் எனக்கு என்ன கிடைச்சு, இது எதுவுமே நமக்கு புரியாதனால நம்ம ஒரு தோல்வியான வாழ்க்கைய, ஒரு பயம் கலந்த ஒரு வாழ்க்கைய, ஒரு ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கைய, ஏதோ ஒரு எந்த மாற்றமே இல்லாம ஏதாவது ஒண்ணு நடக்கட்டும் வீதி மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டு போறோம். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போறேன், வாட் இஸ் ஃபர்ஸ்ட் 3 குறிப்புகள் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் அத்தாரிட்டி, அப்படிப்பட்ட அத்தாரிட்டினா என்ன. அடுத்தது, அது எனக்கு சொந்தமானது. ஓ, இந்த அத்தாரிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இது எனக்கு சொந்தமானது என்று சொல்லி 2வது குறிப்பும். 3வது குறிப்பு, அதை எப்படி அதை எப்படி நம் பயன்படுத்துவது, அது எப்படி நான் எக்ஸசைஸ் பண்றது, இப்படி 3 காரியங்களை ஒரு தெளிவாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஹalleluya. இத்தனை பேர் உற்சாகத்தோடு கூட இருக்கிறீங்க. யாருக்கெல்லாம் ஆசை என் வாழ்க்கை மாறணும், என் சூழ்நிலை மாறணும், என் குடும்பம் மாறணும் ஆசை இருக்கா? ஹalleluya. ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. இன்னும் சிலதெல்லாம் எனக்கு மாறியே ஆகணும், சிலதெல்லாம் இன்னும் விடுவிக்கப்படாம இருக்கிறாங்க, அவங்களாம் விடுவிக்கப்படணும். இன்னும் என் வாழ்க்கையிலேயே இன்னும் நான் நிறைய மாற்றங்களை நான் பார்க்கணும். எனக்கு நிறைய காரியங்கள் நடக்கணும், இன்னும் என் தேசத்துல நிறைய காரியங்கள் நடக்கணும். அப்ப பாருங்க, ஐ நீட் டு நோ த அத்தாரிட்டி. அல்லேலூயா. சரி, வாட் இஸ் அத்தாரிட்டி? இட்ஸ் நாட் அ ப்ரூட்டல் ஃபோர்ஸ். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன், ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு நான் படிச்சேன். ஒரு போலீஸ்மேன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு டிராபிக் போலீஸ் இருக்கிறார். அவரு கரத்தை காமிச்சு நல்ல பெரிய பெரிய ட்ரக்கு லாரி எல்லாத்தையும் நிறுத்துறாரு. ஆனா அவர் என்ன எப்படி பண்றது இல்ல, அவர் கரத்தை அப்படி நீட்டி அவருடைய அந்த புயபலத்தினால அந்த வண்டியை நிறுத்துறது இல்ல. என்னைக்கோ அது போய் ஓடி வந்து அப்படியே வண்டி ட்ரக்க போய் அப்படியே இப்படி அவருடைய புயபலத்தை யூஸ் பண்ணி நிறுத்துறாரா? அவர் மேல ஏத்திட்டு போயிருவாங்க இல்ல. உங்களுக்கு புரியுதா? அவருடைய புயபலத்தினால அந்த வண்டி என்ன ஆகுறது இல்ல, போய் அப்படியே இதெல்லாம் வந்து ஒருவேளை சினிமாக்கள்ல அப்படி இப்படி நம்ம பார்த்திருக்கலாம், அப்படியே ஏரோப்ளைனை நிறுத்துறது, லாரியை நிறுத்துறது. நிஜத்துல நம்ம பார்க்கிறோம், அவர்களும் பெரிய பெரிய வண்டிகளை, அந்த ஒரு பெரிய பெரிய ட்ரக் லாரி எல்லாத்தையும் நிறுத்துறாங்க. ஆனா அவருடைய புய பலத்தினால், அவருக்கு இருக்கிற அந்த மாம்ச பலத்தினால, அந்த புய பலத்தினால போய் அவர் என்ன பண்றது இல்ல,
அந்த ட்ரக்க லாரிய நிறுத்துறதுல. ஆனா அவர் கை காண்பித்த உடனே அந்த ட்ரக்கோ லாரியோ என்ன ஆயிடுது, நின்று விடுகிறது. அந்த அத்தாரிட்டிக்கு பேரு தான் டெலிகேட்டட் அத்தாரிட்டி. அந்த யூனிஃபார்ம் அவர் போட்டிருக்கிறாரு, அதுக்கு ஒரு 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 அத்தாரிட்டி இருக்குது. அதுக்கு ஒரு ஆமா அந்த ஒரு அத்தாரிட்டி இருக்குது. அப்புறம் அப்படி யூனிஃபார்ம் போட்டுட்டு அவருக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஒரு சட்டங்கள் அவருக்காக இருக்குது. அவர் சொன்னா அவர் அவ்வளவுதான், அவருக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு. அவர் பின்னாடி ஒரு சட்ட திட்டங்கள் செயல்படுது, பேக்ட் அப் பை லாஸ். அவருக்கு பின்னாடி அது பேக்கப் மாதிரி இருக்கு. அவருக்கு ஒரு ஒரு வலு சேர்க்கிறதுக்கு சட்டமே அவருக்கு ஒரு உரிமையை கொடுத்திருக்குது. அப்படித்தான் நமக்கும் ஒரு அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. வாட் இஸ் அத்தாரிட்டி? ஹalleluya. அத்தாரிட்டினா என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் வந்து இப்படி பெரிய ஸ்ட்ராங்கா இல்லையே, நான் வந்து ஒரு பெரிய நாள அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது நான் நினைப்பேன், ஐயோ நம்ம ஏஜ் வேற கம்மியா இருக்கு, பாக்குறதுக்கும் ரொம்ப பெருசா ஜைஜான்டிக்கா வேற இல்ல, நம்ம எப்படி. ஆனா ஐ ஹவ் கிவன் த அத்தாரிட்டி. ஹalleluya. அதுதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும், விசுவாச பிள்ளைகளுக்கு நமக்கு இருக்கிறது என்னது, அத்தாரிட்டி. நமக்கு ஒரு ப்ரூட்டல் ஃபோர்ஸ், நமக்கு இருக்கிற மாம்ச பிரகாரமான ஒரு காரியங்கள் நமக்கு இல்லாம இருக்கலாம். விசுவாசிகளுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம காரியங்களை செய்யும் பொழுது, விசுவாசிகள், இதுக்கு ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இல்ல, நம்ம அனைவருமே ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு, தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு we are given the authority. ஹalleluya. ஹalleluya. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நமக்கு இந்த போலீஸ்மேனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது போல நமக்கு பின்பாக ஒரு பெரிய ஒரு டெலிகேட்டட் அத்தாரிட்டி இருக்கு. ஒரு டெலிகேட்டட் அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டி எப்படி நமக்கு கிடைச்சது? we have in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கு இது சொந்தமாயிருக்கிறது. நம்ம இந்த இந்த அந்தகார சக்திகளோடு கூட நமக்கு போராட்டம் இருக்குது. வானமண்டலத்துல இருக்கிற பொல்லாத சக்திகளோடும் கூட, சேனைகளோடும் கூட, காணப்படாத இந்த கிரியைகளோடும் கூட. அதுதான் என்ன பண்ணிடுது, நம்மளுடைய வாழ்க்கையை கெடுக்குது, நம்மளுடைய சமாதானத்தை கெடுக்குது, நம்மளுடைய நிம்மதியை கெடுக்குது. நமக்கு ஒரு நம்மளுடைய வியாதி இல்லைன்னா சண்டை சச்சரவு பிரச்சனை போராட்டம், இப்படி ஏதாவது ஒரு வகையில நமக்கு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இதோடு கூட நம்ம போராடுகிற நாம என்ன பண்றோம்? இப்ப பாருங்க, ஒருவேளை வியாதியா இருக்கலாம், உள்ள பயத்தின் அம்பா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பொல்லாத சத்ருவின் போராட்டமா இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நாம நிறுத்த முடியும் இந்த போலீஸ்மேன் மாதிரி, நாட் பை our own strength. ஹalleluya. நம்மளுடைய ஓன் ஸ்ட்ரென்த்னால இல்ல, but we are stopping them with the delegated authority that is given to you by the God, by Christ. ஹalleluya. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு 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 காரியத்தினால, அந்த ஒரு வல்லமையினால நம்ம இது எல்லாத்தையும் நம்மால என்ன பண்ண முடியும்? அந்த போலீஸ்மேன் மாதிரி நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இத புரிந்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில நம் வெற்றியை கண்டுகொள்ளலாம். ஹalleluya. ஹalleluya. நாம் இப்படியே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்மளோட இந்த போராட்டத்தோடயே கூட, என்னடா இது இப்படி போராட்டம், அப்படி போராட்டம், இவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனை, எப்படி தெரியுமா நீங்க நிறுத்தலாம்? ஓர கலபதுட மறுபரஷ எல்லாரும் கூட நல்ல விசுவாசத்தோடு கூட நமக்கு பின்பாக, நமக்கு எப்படி இந்த போலீஸ்மேனுக்கு பின்பாக அந்த சட்டமே, அந்த நாட்டின் அந்த ஒரு சட்ட திட்டங்கள் அவனுக்கு பின்னாக ஒரு செயல்படுதோ, ஒரு பேக்அப் போல இருக்குதோ, நமக்கு பின்பாக ஆண்டவரே நமக்காக பின்னாக செயல்படுகிறவர் இருக்கிறார். ஹalleluya. அவரே மாபெரும் வல்லமையாக நமக்காக இருக்கிறார். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எபேசியர் 6:10. எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நம்ம என்ன பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும்? பலப்பட. சகோதரரேனா நீங்களும் நானும் தான். ஊழியக்காரர்களே, அவர்களே, இவர்களே, நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டியதுல, ஊழியக்காரங்களுக்கு அவங்களே நம்ம ஜெபிச்சாலாம் கேட்பாரு ஆண்டவர், நமக்கெல்லாம் செவி கொடுப்பாரு. அவங்க ஜெபிச்சா கேட்பாரு, இவங்க ஜெபிச்சா கேட்பாரு. நானும் சொல்றேன் பாருங்க, நானும் உங்களை மாதிரி, நீங்க எல்லாரும் நம்ம எல்லாம் சாதாரணமானவர்களா இருக்கலாம். ஆனா நம்மளை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் நம்ம என்ன பண்ணணும்? பலப்படுகிறவர்களாய் இருக்கணும். பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு பாருங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
ஹalleluya. இனிமே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? அந்த போலீஸ்மேன் தான் நமக்கு ஞாபகம் வரணும். சில போலீஸ்மேன்லாம் நான் பார்ப்பேன். பயங்கர சாதாரணமா இருப்பாங்க. ஆ, ரொம்ப ஆனா அவங்களுக்கு ரொம்ப ஒண்ணும் பெரிய பார்த்தா ஒண்ணும் பயப்படுற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க சிலரு. ஆனா ஆச்சரியமா இருக்கும். அவங்க சொன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கிட்ட இருக்கிற அந்த யூனிஃபார்ம், அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சட்ட திட்டங்கள், அவங்களுக்காக அவங்க சார்புல இருக்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம அவர்களோட பெரிய அப்படி பார்க்கறதுக்கு அப்படி இருக்கலாம். ஆனா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஹalleluya. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் இந்த எதிராக நமக்கு போராடுகிற எல்லா விதமான டார்க்னஸ், என்ன விதமான ஒரு பயத்தின் அம்புகளோ, கெட்ட காரியங்களோ, ஒரு பொல்லாத சத்ருவின் போராட்டங்களோ, சமாதான சீர்குலைவுகளோ, சிக்னஸோ, எதுவா இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தை அழிக்க நினைக்கிற எந்த விதமான பிரச்சனைகள் போராட்டங்களாக இருந்தாலோ அதை என்ன பண்ணலாம்? இயேசுவின் நாமத்தினால அந்த அத்தாரிட்டியை கொண்டு நம்மால அதை என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். பிரியமான தேவ ஜனமே, தட் இஸ் கால்ட் அஸ் அத்தாரிட்டி. போலீஸ்மேனுக்கு கிடைச்சிருக்கிற அத்தாரிட்டி போல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நமக்கு ஒரு அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியாக நான் உங்களோடத்துல நான் சொல்ல விரும்புகிறது என்ன என்று சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அத்தாரிட்டி உங்களுக்கும் எனக்கும் சொந்தமானது. சரிங்க, அத்தாரிட்டி எல்லாம் நல்லா தான் இருக்கு, நான் ஒன்னும் போலீஸ்மேன் இல்லையே அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். இல்ல, போலீஸ்மேனுக்கு தானே இது அந்த அத்தாரிட்டி. ஆனா வேதம் சொல்லுது, இது உங்களுக்கும் எனக்கும் இந்த அத்தாரிட்டியை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறாராம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா விதமான துரைத்தனம், அதிகாரம் எதுவா இருந்தாலும் அதற்கு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து பாருங்க, இது இப்போ 1 கொரிந்தியர் 12:27 வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 12:27. 1 கொரிந்தியர் நீங்களே 12. கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, நம்ம என்னவா இருக்கிறோமா? கிறிஸ்துவனுடைய சரீரமாவும் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நமக்கு இதுல என்ன புரியுது? கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறாரு, நாம எல்லாம் அவருடைய சரீரமா இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவருக்கு நம்ம ஏற்கனவே வசனத்துல வாசிச்சிருக்கிறோம், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்திற்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் எல்லாவற்றுக்கும் பேர் பெற்றவரா அவரை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். He has given the authority, his authority. அவருக்கு கிடைத்த அந்த அத்தாரிட்டி தலையில இருக்கிறது பாருங்க. இந்த அந்த உடம்பு முழுவதுக்கும் சொந்தம் இல்லையா? இல்ல இந்த தலை தனி உடம்பு தனியா? எல்லாம் நம்ம ஒண்ணுதான். நம்ம எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். நல்லா புரிந்து கொள்ளணும். நாம இப்ப தனி கிடையாது. ஆண்டவர் நமக்கு தலையா இருக்கிறாரு, நாம அவருடைய சரீரமா இருக்கிறோம், நம்ம எல்லாம் அவருடைய அவயமா இருக்கிறோம். நம்ம எல்லாரும் நமக்கு எல்லாத்துக்கும் அதனாலதான் உன்னதங்கள் அவரோடு கூட நம்மள உட்கார வச்சிருக்கிறாரு. we have some, நமக்கும் சில அத்தாரிட்டிஸ கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், இயேசுவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம வலதுபுறத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், ஹெவன் எல்லாம் அதுல உட்கார்ந்து இருக்கிறோம். எபேசியர் 2:6 வாசிங்க. எபேசியர் 2:6. அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. நல்லா பார்க்கணும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம், கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக நம்மையும் அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்கார செய்திருக்கிறார். நம்ம இப்ப உன்னதங்கள்ல உட்கார செய்திருக்கிறார். we are united with Christ. நாம அவரோடு கூட யுனைட் ஆயிட்டோம். இப்ப நம்மள பிரிக்க முடியாது. தலையும் சரீரத்தையும் பிரிக்க முடியுமா? எங்கேயாவது பிரிச்சா அது ஒரு சரீரம்னு சொல்லப்படுமா? தலை தனியா சரீரம் தனியா, இது தனி நபர் இது தனி நபர் அப்படி சொல்ல முடியுமா? all will function together.
நாம யுனைட் ஆயிருக்கிறோம், அவரோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹெட் அண்ட் பாடி ரெண்டுமே சேர்ந்து உன்னதங்கள்ல பிதாவுக்கு பக்கத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்ன? நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பவர் அண்ட் அத்தாரிட்டிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். we have given the power and authority. ஏற்கனவே சொன்னது போல ராஜா அரசவையில பார்த்தாவே தெரியும். அப்ப அதுவும் வலது பார்சத்துல, பிதாவுக்கு வலது பார்சத்துல அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிற அவரு தலை நம்ம சரீரம். இப்ப ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் இல்ல. நல்லா யோசிச்சுக்கோங்க. ரொம்ப நல்ல அழகான ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். அத்தாரிட்டிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 8:17 வாசிக்கலாமா? ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். பாருங்க, இதுல நம்ம இந்த காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அவருடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் நாமும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா? சுதந்திரர்களா இருக்கிறோம். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். தேவனுடைய சுதந்திரம், தேவனுடைய பிள்ளை. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம்னா என்னது? கிறிஸ்துவுக்கு எப்படி அதிகாரம் இருக்குதோ, கிறிஸ்து தான் ஒரே பையன். இப்ப நாமளும் கிறிஸ்துவனால, இயேசு கிறிஸ்துவனால நம்மளும் அவரோட பிள்ளையா மாறிட்டோம். அப்ப கிறிஸ்துவுக்கு உடன் சந்திரன்னா நம்மளும் பங்காளி. இயேசு கிறிஸ்துவ நாமோ அவருக்கு என்னெல்லாம் சுதந்திரம் இருக்கோ நமக்கும் அப்படிப்பட்ட சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறவரா இருக்கிறார். நன்றா புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவ ஜனமே, நம்ம எல்லா விதமான சுதந்திரத்துக்கு கிறிஸ்துவோடு கூட நாமும் உடன் சுதந்திரராய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு மீ. எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு அவர் கொடுத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் முதல்ல பார்த்தோம் அத்தாரிட்டினா என்ன. ஒரு போலீஸ்மேன் போல நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விதமான பாருங்க, பொல்லாத சத்ரு நிறைய பொய்களை, நிறைய காரியங்களை, நிறைய விதமான ஒரு பயம், கவலை, ஒரு துர்காரியங்கள், துர்விதமான காரியங்கள் சொல்லி நிறைய காரியங்களை நமக்கு கொடுத்து நம்மை சோர்ந்து போக செய்யலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க நினைக்கலாம். நிறைய காரியங்களை நம்ம பின்மாற்றத்துக்கு நேராக கொண்டு போக பார்க்கலாம். நிறைய, ஆனா எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக் கூடாது. அதற்கு விரோதமாக எதிர்த்து போராட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கவலை, தேவையில்லாத பயம், அப்படிப்பட்ட விதமான டிப்ரெஷன்ஸ், இந்த விதமான குடும்பத்துல சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், பிரிவினைகள், பொல்லாத சத்ருவின் போராட்டங்கள் வரும் பொழுது நாம் ஜெபித்து அதுல வெற்றி பெற கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஒரு நல்ல காக்கப்படணும், கட்டப்படணும். நாங்க பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களா இருக்கணும். எல்லா விதமான பின்மாற்றத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படணும். வியாதி, கட்டுகள், பிரச்சனை, போராட்டம், எப்ப பார்த்தாலும் கடன் பாரமும் சுமையும், ஒரு தரித்திரத்தை நோக்கி தற்கொலைக்கு நேராக நடத்துகிறதான பொல்லாத சத்துருவின் கிரியைகள், இதெல்லாம் பார்த்து நாம் பயந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட டார்க்னஸ், இப்படிப்பட்ட போராடுகிற எல்லா விதமான பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்தை விட்டு, எங்களை விட்டு முற்றிலுமாக இது அகற்றப்படணும் என்று சொல்லி தைரியத்தோடு கூட அந்த அத்தாரிட்டிய நம்ம நினைச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவரிடத்துல கேட்கலாம். தட் இஸ் அத்தாரிட்டி. யூ கேன் ஸ்டாப். இந்த அத்தாரிட்டி இட் பிலாங்ஸ் டு மீ. அது எப்படி? கிறிஸ்துவுடனே கூட நானும் அதற்கு உடன் சுதந்திரரா இருக்கிறேன். நான் அவரோடு கூட உன்னதத்துல உயிரோட கூட எழும்பிய அவரோடு கூட நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அவருடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு எல்லாமே எனக்கும் உரியதாக இருக்கிறது. சரி, திரும்ப இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? இதை எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்றது வாழ்க்கையில? இது எப்படி? இதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நிறைய நம்ம அப்படியே இருந்துடுறோம். ஆண்டவர் நமக்கு அந்த உவமையில சொன்னது போலதான் தாளந்துகள், திறமைகளை எப்படி கொடுத்து அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாதவன் அப்படியே எப்படி இருக்கிறானோ அதே மாதிரிதான் ஆண்டவருடைய காரியங்கள் நமக்கு கொடுத்திருக்கிற இப்படிப்பட்டதான கிருபைகளை நம்ம பயன்படுத்த நம்ம பரலோகம் போயிருவோம். அதுல சந்தேகமே கிடையாது. நம்ம போயிருவோம். நல்லா ஜெபிக்கிறோம், அப்படி நம்ம இது பண்றோம். நம்ம சரி, ஓகே, ஆண்டவருக்கு பிரியமா நடக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆமா, ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவருக்கு உகந்த காரியத்துல நம்ம நடக்கும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு
பரலோகம் போயிடும். ஆனா இந்த உலகத்துல நாம நல்ல ஒரு வெற்றியா வாழ்ந்தோமா, ஒரு நல்ல ஒரு பயத்தை மேற்கொண்டவர்களாக இப்படிப்பட்ட போராட்டங்கள்ல ஆண்டவருடைய அந்த வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அத்தாரிட்டியை நம்ம பயன்படுத்தணுமா என்று சொல்லி பார்த்தா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அது விளங்குறதே இல்ல. கடைசி வரைக்கும் புலம்பி 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 அதுக்கு மாறா ஜெபிச்சு எப்படி நம்ம வெற்றி பெறலாங்கிறதே இருக்காது. புலம்பி 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 என் சூழ்நிலை எப்படி மாற்றலாம், ஏன் இது எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு, இது எனக்கு ஒரு போராட்டமா இருக்கு, இது எனக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு, இதுல இருந்து நான் எப்படி வெற்றி பெறுவது, இதை எப்படி நான் மேற்கொள்வது, இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றது என்று சொல்லி அதை குறித்து தெரிந்து கொள்ளாம விளங்காம கடைசி வரைக்கும் அப்படியே புலம்பியே நம்ம போயிடுறோம். நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படித்தான். ஆனா பாருங்க, உண்மையிலே சொல்றேன், ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்திருக்கிறார், இப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கிறார், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு சொந்தம். இதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, how to use it. எபேசியர் 1:20 வாசிக்கலாமா? திரும்பவுமாக எபேசியர் 1:20 வேகமா எடுத்து வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் எபேசியர் 1:20 எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. எல்லா நாமத்துக்கும் மேலாக, நான் சொன்னது போல எல்லா துரைத்தனத்துக்கும், எல்லா அதிகாரத்துக்கும், எல்லா வல்லமைக்கும், எல்லா கர்த்தத்துவத்துக்கும், எல்லாத்துக்கும், இம்மையில மாத்திரம் இல்ல மறுமையிலும் ஆமா பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்துல உட்காரும்படிக்கு செஞ்சு, பாருங்க, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தர்லினார். எல்லாத்துக்கும் மேல இப்ப அவர் இருக்கிறார். இப்ப இது பார்த்துட்டோம். இப்ப 2வது அதிகாரத்துல 5, 6, 7 வாசிப்போமா? 5வது வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமா, அக்கிரமங்கள்ல மரித்தவர்களா இருந்த நம்மள ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நம்ம மரிச்சிருந்தோம், கிறிஸ்துவோடனே கூட நாமளும் என்ன பண்ணோம்? விசுவாசிச்ச பொழுது நாமளும் உயிர்ப்பிச்சிட்டோம். நாமளும் இப்ப புது சிருஷ்டியா மாறிட்டோம். இப்ப அடுத்த வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. சரி, இப்ப அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது நம்மையும் எழுப்பி உன்னதங்கள்ல உட்கார வச்சிட்டார். இப்ப பாருங்க, இப்ப ஏன் உட்கார வச்சிருக்காரு? எண்ணத்தினால நம்மளும் அப்படி இருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளணும். we are the one he moves through. நம் மூலமாகத்தான் தேவன் செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம மூலியமாக we are important. நாம் அவருக்கு முக்கியம். நம்ம ஒவ்வொருவரும் அவருக்கு முக்கியம். நீங்க ஒவ்வொருத்தரும், இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரும் அவருக்கு முக்கியம். ரோஸ்மேரி சிஸ்டர், கிருபாராணி சிஸ்டர், எஸ்தர், ரேணுகா சிஸ்டர், பிஆர் வந்திருக்கிறீங்களே, நீங்க ஒவ்வொருத்தரும், பேபி விக்டோரியா சிஸ்டர், நான்சி பிரவீன் சிஸ்டர், செல்வி சிஸ்டர், எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தரும், பிரீத்தியாகிய நான், எல்லாருமே அவருக்கு முக்கியம். நம் மூலமாக தேவன் செயல்படுகிறார். அதற்காக இந்த அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறாரு. இது நமக்கு உரிமையானது. we need to முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 3 காரியமா நான் சொல்றேன் பாருங்க. எப்படி சரி, ஓகே, அத்தாரிட்டினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு போலீஸ்மேன் மாதிரி நான், ஓகே, நான் ஒன்னும் என் பலத்தினால இல்ல, நான் போய் கையை நீட்டி ஸ்டாப் பண்ணா என் கை உடஞ்சு போயிடும், இல்ல என் மேலேயே ஏத்திட்டு போயிடும். ஆனா நான் காமிச்சாவே நிக்குதுன்னா, ஓகே, ஐ ஹாவ் கிவன் த அத்தாரிட்டி த்ரூ கிரைஸ்ட். ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பின்பாக ஒரு பெரிய சட்டத்திட்டம், எனக்கு பின்பாக அப்படிப்பட்ட ஒரு வல்லமா இருக்கு, ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறாரு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கு உரிமைன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். 2வது பாயிண்ட்ஸ்ல பார்த்தோம், இது எனக்கு சொந்தமானது, இது எனக்கு உரிமையானது. ஏன்னா
ஆமா, கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு இது எல்லாம் சொந்தமாயிருச்சு. அவருக்கு எப்படி அவருக்கு சுதந்திரம் இருக்கோ அதே போல எனக்கும் சுதந்திரமாக என்னையும் அவர் ஏற்படுத்திட்டாருன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எப்படி மூணு ஒரு 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 பாயிண்ட்ஸா சொல்ல போறேன் பாருங்க. யூஸ் யோர் அத்தாரிட்டி. எல்லாரும் மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. யூஸ் யோர் அத்தாரிட்டி. எல்லாரும் சொல்லுங்க. உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக்கோங்க. யூஸ் யோர் அத்தாரிட்டி. சொல்லுங்களேன். யூஸ் யோர் அத்தாரிட்டி. சொல்லுங்களேன். யூஸ் யோர் அத்தாரிட்டி. அவரது வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை இயேசுவின் நாமத்தை கொண்டு நாம் பேச வேண்டும். 1 பேதுரு 2:24 வேகமா எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 2:24. 1 பேதுரு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்ப உங்களுக்கு ஒரு பலவீனமோ உங்களுக்கு போராட்டமோ உங்களால முடியாம இருக்கும் பொழுது யூ ஹாவ் கிவன் த அத்தாரிட்டி. முதல்ல அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். நாம சொல்லும் பொழுது இந்த டார்க்னஸ் இந்த மாதிரியான காரியங்கள் இதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குங்கிறத டாக்டர்ஸ் கிட்ட போலாம், மருந்து மாத்திரை எடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனா சுகத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அந்த மாத்திரை நம்ம உடம்புல செயல்படணும்னா அது கர்த்தரால தான். அதை மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மருந்து டாக்டரே கைவிட்டாலும் அந்த மருந்து மாத்திரையே செயல்படாம போனாலும் நமக்குள்ளாக இருக்கிற அந்த வியாதி, அந்த போராட்டம், அந்த பலவீனத்தை இயேசுவின் நாமத்தை கொண்டு, ஓ இயேசுவின் நாமத்தை கொண்டு, by his stripes I'm healed, the authority is in his name அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? சிக்னஸ், என்னுடைய பலவீனமே உன்னை நான் இயேசுவின் நாமத்தினால வெளியேறு என்று சொல்லி நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று சொல்லி நீங்க சொல்லும் பொழுது அது உங்க சரீரத்தை விட்டு வெளியேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் மியூட் எடுத்துட்டு சோத்திரத்தோட கூட இதை கேட்கலாமா? எல்லாம் முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கூட இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் முதல்ல நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அத்தாரிட்டிய நாம் பயிற்றுவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யூஸ் த அத்தாரிட்டி, யூஸ் த அத்தாரிட்டி. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் சொல்லலாமா? வாய்களை திறந்து, வாய்களை விரிவாய் திறந்து இயேசுவின் நாமத்தினால இது என்ன நினைச்சு சொல்லணும் தெரியுமா? என்ன நினைச்சு சொல்லணும் தெரியுமா? பிலிப்பியர் 2 அதிகாரத்துல 9, 10, 11 எடுத்து வாசிங்க. எல்லாரும் ஜபத்தோடு கூட இன்னும் 2-3 நிமிடங்கள் எல்லாரும் ஒரு கிழமை இந்த மெசேஜ கேட்க ஒரு விடுதலை. இத சத்தியத்தை அறிய ஒரு விடுதலை. பிலிப்பியர் 2 அதிகாரத்துல 9, 10 வசனங்கள். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். ஒரே ஒரு சீக்ரெட் தான். நாமோனா பேரு, நேம்னு அர்த்தம். என் பேரு பிரீத்தி. அந்த மாதிரி இவருக்கு ஒரு பேர் இருக்குது. அது என்னன்னா இயேசு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. வாய்களை திறந்து இயேசு சொல்லுங்களேன். இயேசு. மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. தயவு செஞ்சு விடுதலை காண விரும்புகிறவர்கள், வாழ்க்கையில மாற்றத்தை காண விரும்புகிறவர்கள், இந்த புது வருடத்துல பெரிய பெரிய காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட என்ன விதமான சூழ்நிலையில நீங்க வந்திருந்தாலும் சரி, இயேசு. எல்லாரும் சொல்லுங்களேன். வாய்களை திறந்து இயேசுவா சொல்லுங்களேன். இயேசுவா, இயேசு. ஹல்லேலூயா. இயேசு. அந்த இத புரிந்தவர்களாய் நாம் சொல்லும் பொழுது ஏதோ சும்மா சாதாரணமான பேரை நீங்க உச்சரிக்கல. உங்க வாயில நீங்க உச்சரிக்கிறது எப்பேற்பட்ட பேரு தெரியுமா? அது எப்பேற்பட்ட நாமம் தெரியுமா? ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, எல்லாத்துக்கும் மேலாக நீங்க பார்த்து நீங்க பயப்படுற, நீங்க நடுங்குற, நீங்க நெருப்பை பார்த்தா பயப்படலாம், காத்தை பார்த்தா பயப்படலாம், சூரியனை பார்த்தா பயப்படலாம், இல்லைன்னா ஏதாவது அது பிசாசை பார்த்தா எதை பார்த்தும் நம்ம பயந்துட்டு இருக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், அது எல்லாத்துக்கும் மேல அவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அது எல்லாத்தையும் தாண்டி அவர் இருக்கிறாரு. நம்ம வியாதியை பார்த்து பயப்படுறோம், மரணத்தை பார்த்து பயப்படுறோம், எல்லாத்துக்கும் மேலாக அவர் இருக்கிறார். நாம் எதை கண்டும் பயப்பட தேவையில்லை.
பூமி Hallelujah. அதிர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை, துப்பாக்கியை பார்த்து பயப்பட தேவையில்லை. எல்லாம் அதனாலதான் அந்த ரத்த சாட்சிகள் மறிக்கும் பொழுது தைரியமா மறிக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியுது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரியவர் இருக்கிறாரு. ஓ, அவருக்கு முன்பாக எல்லாம் நடுங்கி போயிடும். அது மரணமானாலும் அது என்னவா இருந்தாலும் அவருக்கு முன்பாக நடுங்கிரும். அவருக்கு முன்பாக எல்லாம் அடிப்படைஞ்சிரும். அது எல்லாம் தலை அப்படியே கவிழ்த்து போட்டுடும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் பேரை, நாமத்தின பேர, இயேசுவின் பேர வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் முடக்கும் படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கு எல்லா நாமத்திற்கும் எல்லா பேருக்கும் மேலான பேர நம் நேம அவருக்கு தந்தர்லினார். ஹalleluya. அந்த பேரை சொல்லும் பொழுதே ஒரு விடுதலை, அந்த பேரை சொல்லும் பொழுதே ஒரு பெரிய எல்லா எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் நடுங்கி போயிடும். ஹalleluya, ஹalleluya. எப்பேற்பட்ட பர்வதமா இருந்தாலும் அது அப்படியே நடுங்கி மெழுகு போல உருகி போயிருமா. அந்த பேரை நீங்க சும்மா இயேசுவே அப்படின்னு இல்ல, அதை உணர்ந்து சொல்லணும். ஓ, எல்லாம் நடுங்கிற பேர் அது. ஹalleluya. அந்த பேரை சொன்னா என்ன ஆகுது தெரியுமா? எல்லாம் நடுங்கி போயிடும். உங்களுக்குள்ள பயமுறுத்திட்டு இருக்கிற வியாதியா இருந்தாலும் அது நடுங்கி போயிடும். ஹalleluya, ஹalleluya. நம்மை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற, நமக்கு மேலாக அப்படி கிரிய செஞ்சுட்டு இருக்கிற, நம்ம குடும்பத்தை அழிக்க நினைக்கிற அது மந்திரமோ தந்திரமோ சூனியமோ எதுவா இருந்தாலும் அந்த பேரை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவா என்கிற நாமத்தினால, on I command you, I command you, என்ன விதமான பில்லி சூனியமோ மந்திரமோ கட்டோ மாந்திரிகமோ பரம்பரை சாபமோ இயேசுவின் நாமத்தினால I cast you out. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால நீ வெளியேறு. என் எல்லையை விட்டு வெளியேறு, என் குடும்பத்தை விட்டு வெளியேறு, என் பிள்ளைகளை விட்டு வெளியேறு, என் சூழ்நிலையை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளையிடுகிறேன். உனக்கு என்னிடத்துல எந்த அதிகாரமும் கிடையாது. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரு எல்லாவற்றுக்கும் மேலான பேர் அது. ஹalleluya, ஹalleluya. இந்த weight கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அந்த பேருக்கு. The name of Jesus is higher. ஹalleluya. வேதம் சொல்றத புரிஞ்சு படிக்கணும். The name of Jesus higher. He carries weight. அந்த பேருக்கு அவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. ஹalleluya. அந்த பேருக்கு வெயிட்டேஜ் இருக்கு. நீங்க உச்சரிக்கிற அந்த பேரு சாதாரணமான பேரு கிடையாது. என் பேரை பிரீத்தி சிஸ்டர் அப்படின்னு அந்த பேர்ல ஒண்ணும் இல்ல. ஆனா நீங்க உச்சரிக்கிறீங்களே இயேசுங்கிற அந்த பேரு, அந்த நேம், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் நம்ம சொல்லும் பொழுதே அந்த வெயிட்டேஜ புரிஞ்சு உச்சரிக்கணும். ஹalleluya, ஹalleluya. ஓ ரக்கலவது நமக்கு ஆவியானவர் நம்மத்தில் ஆசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்மத்தில் ஆசைவாடி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, எல்லாரும் ஜபத்தோடு கூட கேளுங்க. ஒரு விழிப்போடு கூட அறிந்து கொண்டவர்களாக அந்த வெயிட்டேஜ் உள்ள அந்த பேரை நீங்க உச்சரிக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க. ஹalleluya. ஒரு சாட்சி உண்டு, ஒரு சாட்சி நிஜமாலும் நடந்த ஒரு சாட்சி. ஒரு சகோதரி, வாலிப சகோதரி, அந்த பஸ், அவங்க போன பஸ் பயங்கரமான ஆக்சிடென்ட். இது உண்மையா நடந்த சம்பவம், வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். அவ்வளவு ஒரு கோரமான விபத்து. அவங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியல. யோ, இவ்வளவு பெரிய ஆக்சிடென்டா இருக்கே. இது அந்த ஒரு நொடி சணத்துல அவங்க என்ன சொன்னாங்களா? ஐயோ இயேசுவே இயேசுவேன்னு சொன்னாங்களாம். அது மட்டும்தான் தெரியுமா அவர்களை அவரை மாத்திரம் அப்படியே அந்த பஸ்ல இருந்து யாரோ தூக்கிட்டு போய் வெளியில போட்டாங்களாம். ஹalleluya. அவங்க ஜீவனுள்ள சாட்சியாக அந்த சாட்சிய பலருக்கு பயங்கர கோர விபத்து, பெரிய ஆச்சரியமாக அந்த சகோதரிய கர்த்தர் நடத்தினார். இது ஒரு ரொம்ப வருடங்களுக்கு முன்பாக. ஹalleluya. ஆனா அப்படியேப்பட்ட ஜீவன் அந்த நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. ஹalleluya. இது சாதாரணமான நாமம் அல்ல, இது ஒரு சாதாரணமான பேரு அல்ல. நீங்க சொல்லும் பொழுது, நான் சொல்லியிருக்கிறேன் என்னோட சாட்சிய, நான் என் வயிற்றுல நான் அப்படி அதை உணர்ந்து நான் சொல்லும் பொழுது, எனக்கு தெரியாது இந்த காளி கர்ப்பமா இருக்கலாம், ஆனா இதுல என் பிள்ளைக்கான எலும்பு உருவாகுது, நரம்பு உருவாகுது, இது எல்லாம் நடக்குதுன்னு சொல்லும் பொழுது, அந்த காளியான கர்ப்பத்துல ஒரு கர்ப்பத்தை உண்டாக்க கர்த்தரால கூடுமானால், இல்லாதவைகளில் வெறுமையான இடத்துல அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், அழுகி போன மாம்சமா இருந்தாலும், அந்த இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லும் பொழுதே ஒரு விடுதலை. Hallelujah, hallelujah. We are using the name of Jesus that carries weight.
கர்த்தருடைய நாமம் அப்படி ஒரு வெயிட்டேஜ் உள்ள நாமத்தை நீங்க பயன்படுத்துறீங்க, நீங்க அதை சொல்றீங்கன்னு அது புரிந்து சொல்லணும். இது சொல்லும் பொழுது இன்னும் எப்படி சொல்லலாம், பிலீவிங் தட் யூ ஆர் சீட்டட் வித் ஹிம் இன் த ரைட் அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட். இதை எப்படி நீங்க சும்மா இல்ல எங்கேயோ இருந்து இல்ல, இயேசுவோடு கிறிஸ்துவோடு கூட மரித்து திரும்ப உயிரோடு கூட எழும்பி அவரோட கூட உட்கார்ந்துக்கிட்டு இதை எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கிற சூழ்நிலைகள்ல இந்த இருளின் ஆதிக்கத்தை பார்த்து பேசுறீங்கன்ற அத உணர்வோடு கூட நீங்க பேசணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யாரோ இல்ல, இது உங்களுக்கு நடக்குமா நடக்காதோங்கிற சந்தேகம் தேவையில்லை. ஏன்னா யூ ஆர் சீட்டட் இந்த அவருடைய வலது பாரிசத்துல நீங்களும் நானும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நான் we have given the authority. நமக்கும் அந்த அந்த கிருபை கிடைச்சிருக்கு, நமக்கும் அந்த அந்த பிரதிபலன் கிடைச்சிருக்குது. இயேசு கிறிஸ்துவோட கீழ்ப்படிதல்னால நமக்கும் அவருடைய பிள்ளைகளாய் நாமும் இதை எல்லா அத்தாரிட்டியும் அனுபவிக்கிறதுக்கு, நாமும் இந்த மாதிரியான காரியங்களை செய்வதற்கான ஒரு அத்தாரிட்டியை நாமளும் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு பின்பாக அடுத்த தேர்ட் என்னது, நமக்கு பின்பாக எல்லா விதமான பவர் ஆஃப் எல்லா விதமான வல்லமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து, ஹல்லேலூயா, நாம இதை சொல்ல வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள், ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பிரியமான தேவஜனமே, எல்லாரும் கூட பாருங்க, இதை நன்றாக புரிந்திருந்தவர்கள் அப்போஸ்தலர்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்துல பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படிக்கு நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பொழுது பேதுருவும் யோவானையும் கண்டு அவன் பிச்சை கேட்கிறான். பேதுருவும் யோவானும் அவனை ஊற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்று சொல்லுகிறார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமோ என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் மியூட் எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எல்லாம் சொல்லுங்களேன், இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே. இன்னும் ஒரு முறை, நசரேயனாகிய இயேசு நாமத்தினாலே. என்னாச்சு தெரியுமா, நீ எழுந்து நடன்னு சொன்ன உடனே வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அவன் குதித்து எழுந்து நின்று குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடே கூட தேவாலயத்துல பிரவேசித்தானா. இதெல்லாம் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus, that is power. Hallelujah, hallelujah. அவருடைய நாமத்தினால இன்னைக்கும் அற்புதங்கள் நடக்கிறது, இன்னைக்கும் சுகம் உண்டாகிறது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் ஓர கலபதுன மர்மர், எல்லாரும் மியூட் எடுத்துட்டு ஒரு நிமிஷம் மாத்திரம், எல்லாரும் ஒரு நிமிஷம் மாத்திரம் ஓ என்ன கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்னைக்கும் அற்புதங்கள் நடக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னைக்கும் அற்புதங்கள் நடக்குது என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். என் குடும்பத்தில் இன்னைக்கும் அநேக பிரச்சனைகள் இருக்குது சுவாமி. இன்னைக்கும் அநேக விதமான பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேன். அநேக மனிதர்கள், அநேக சூழ்நிலைகள், அநேக பற்றாக்குறைகள், அநேக விதமான வியாதிகள், அநேக விதமான கட்டுகள், அநேக விதமான கடன் பாரங்கள், அநேக விதமான மன அழுத்தங்கள், அப்ப அநேக விதமான ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், அநேக விதமான பயங்கள், அநேக விதமான சூழ்நிலைகளை குடும்பத்துல போராடி எனக்கு விரோதமா, என் பிள்ளைகளுக்கு விரோதமா, என் பெற்றோருக்கு விரோதமா, என் உடன் பிறப்புகளுக்கு விரோதமா அநேக விதமான அப்பா காரியங்கள், அப்ப ஆவிக்குரிய ரீதியான போராட்டங்கள் அப்பா நடந்தேறிக்கிட்டு இருக்கு. ஆனா அது எல்லாத்துல இருந்தோம் ஆண்டவரே உம்மிடத்துல கேட்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த வல்லமை எங்களுக்கு பின்பாக செயல்படுகிற கர்த்தாவின் வல்லமை என்று நாங்க உணர்கிறோம். We have given the authority என்று சொல்லி நாங்க உணர்ந்து அப்பா நாங்க கட்டளையிடுகிறோம்.
நாமத்தினால எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் எல்லா இயேசுவின் வியாதியை நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் முறியடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால என் சரீரத்தை விட்டு வெளியேறுவாயாக. எல்லா விதமான வியாதி, எல்லா விதமான பலவீனம், எல்லா விதமான அப்பா எப்பேற்பட்ட கேன்சரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி, அது இருதயம் கிட்னி சம்பந்தப்பட்டதையோ அப்பா மூளை நரம்பு எலும்பு மண்டலங்கள் எல்லா விதமான பிபி கொலஸ்ட்ரால் சுகர் எதுவா இருந்தாலும் சரி, ஐ கமாண்ட் யூ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கெட் அவுட் ஆஃப் மீ. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால என் சரீரத்தை விட்டு வெளியேறும்படியாக கட்டளையிடுகிறேன். ஒரு கலபதனா என் குடும்பத்தை விட்டு அந்த நபர்களை விட்டு வெளியேறும்படியாக இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறேன். இந்த வியாதியை உனக்கு அதிகாரம் இல்ல. என் சுகத்தை திருட, என் சமாதானத்தை திருட, என் பொருளாதாரத்தை திருட உனக்கு அதிகாரத்தை கொடுக்க நான் மறுக்கிறேன். In the name of Jesus. Hallelujah. என் குடும்பத்தை நான் சீல் பண்றேன். எல்லாரும் சொல்லுங்க. என் குடும்பத்தை சீல் பண்றேன். என் பிள்ளைகளை, என்னுடைய வாழ்க்கை துணைய, என் பெற்றோர்களை, உடன்பிறப்புகளை, உற்றார் உறவினர்களை சீல் பண்றேன். ஒரு வேலி அடைக்கிறீர் கர்த்தர், வேலி அடைக்கிறீர் கர்த்தர், வேலி அடைக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு வேலி அடைக்கிறீர். அப்பா அந்த துஷ்ட ஆண்டவரே பால் கடிப்புகள், ஆண்டவரே சடுதியான திகில் மரணங்கள், விபத்து நாசமோசங்கள், எல்லா விதமான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். எல்லா விதமான பால் கடிப்புகள் வெளியேறட்டும். ஒரு பாதுகாப்பு வளையத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், அப்பா பொறாமைகள், வன்கண்கள், ஆண்டவரே பெருமைகள், அகந்தைகள், எல்லா விதமான துர்குணங்கள் இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு எங்களை விட்டு வெளியேறுகிறதற்காக நன்றி. ஓ பரிசுத்தத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறீர். ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறீர். அப்பா அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணத்தை கர்த்தர் தேவன் எங்களுக்குள்ள விதைக்கிறீங்க. ஓ உங்களை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நாங்க மாற போறோம். அப்பா ஒரு நல்ல ஒரு குணசாலியான அப்பா பிள்ளைகளாக நாங்க மாற போகிறோம். இயேசுவின் நாமத்தினால அப்பா நாங்கள் அப்பா ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அப்படிப்பட்ட சுபாவங்களை கர்த்தர் கொடுக்கிறீர். நன்றி 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 அப்பா. நாங்க ஒரு பெரிய அக்கினி ஜுவாலையாக பற்றி எரிய போகிறோம். ஹalleluya ஹalleluya. ஓ எங்களை சாட்சிகளாக நிற்கிற தீபமாக கர்த்தர் தேவன் எங்களை அப்பா ஓ பயன்படுத்துகிறீர். அதற்காக நன்றி. ஓ thank you Jesus. எங்க சபைகள் அப்பா எங்களுடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா விதமான எதிர் வல்லமைகள் எல்லாரும் ஜெபிங்க ஒரு 2-3 நிமிஷம் எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் அப்பா வருகிற போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினால நாங்க முறியடிக்கிறோம். அப்பா நீங்க ஆண்டவரே எங்களுக்கு அப்பா ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறீர், கட்டுகிறீர், எழுப்புகிறீர். எங்க தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர். எங்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் வேலை வாய்ப்புகளையும் நல்ல சூழ்நிலைகளையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. எல்லா விதமான சூழ்நிலைகள், எல்லா விதமான காரியங்களிலும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறீங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்த கர்த்தர் போதுமானவர். கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் எங்களை காத்தீங்கப்பா. இந்த ஆண்டும் எங்களை முழுவதுமாக நீங்க நடத்த போதுமானவர். அனாவசியமான சந்தேகங்கள், அனாவசியமான குழப்பங்கள், அனாவசியமான பயங்கள், அனாவசியமான அப்பா கர்த்தாவே காரியங்களுடைய வாழ்க்கையிலப்பா வரக்கூடாதப்பா. எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. இந்த ஆண்டு ஒரு நிம்மதியின் ஆண்டாக, இந்த ஆண்டு ஒரு நம்பிக்கையின் ஆண்டாக, இந்த ஆண்டு அப்பா கர்த்தாவே செயல்படுகிற ஒரு ஆண்டாக, இந்த ஆண்டு ஒரு சமாதானத்தின் ஷலோமாக இருக்கட்டும் தகப்பனே. நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் broken. ஹalleluya. எல்லா விதத்திலும் இழந்த யாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டாக இது இருக்கட்டும். சுதந்திரிக்கிற ஒரு ஆண்டாக இருக்கட்டும். புதிய காரியங்கள், புதிய ஆண்டவரே லட்சியங்கள், புதிய பெரிய பெரிய வாசல்கள் அப்பா இது இந்த ஆண்டுல எங்களுக்கு இருக்கட்டும். திறந்த வாசல் எங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைக்கிறதற்காக நன்றி. ஹalleluya. ஒரு புதிய எல்லைகளை அப்பா நாங்கள் விஸ்தாரப்படுத்துகிறோம். ஹalleluya. அப்பா நாங்க எங்களுடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிற ஒரு ஆண்டாக இது இருக்கட்டும். ஹalleluya ஹalleluya. ஒரு புதிய எல்லைகளை விஸ்தாரப்படுத்து. ஹalleluya. எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிற ஒரு ஆண்டு. புதிய திட்டம், புதிய காரியங்கள், புதிய ஆண்டவரே ஒரு ஐடியாஸ கர்த்தர் கொடுக்கிறதற்காக நன்றி. விஸ்தாரப்படுத்துகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கட்டும். பல காரியங்களை நாங்க இணைந்து செய்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கட்டும்ப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறீங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தேவன் அப்படி நடத்துறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாவற்றையும் பொற்பாதத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென்.